நலமா? நீங்க நலமா? நலமா? நீங்க நலமா? மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. ஆனால் மீண்டுமாக உங்களுக்கு சொல்லணும், குளிர்ச்சியான வாழ்த்துக்கள். அட்லீஸ்ட்டு வார்த்தைகளையாவது குளிர்ச்சி இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான். ஏன்னா பயங்கர வெப்பம், சூடு எல்லாம் நம்மை தாக்கி கொண்டு இருக்கிறது. வெளியே போகவே பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். உலகம் அதிகமாக வெப்பமாகி கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு செயற்கை நுண்ணறிவு சொல்லியிருக்கு தான், அதை தேடும் பொழுது இது இன்னும் வருஷம் அதிகமாகிட்டே போகும். அதாவது மழையும் அதிகமாகுமா, வெப்பம் வெயிலும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? நம்ம தான் காரணம். இயற்கையை ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டுட்டோம். மரங்களை கண்ணாமுன்னான்னு வெட்டி தள்ளிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறது? குளங்கள்லாம் வெட்டி மூடிட்டோம். என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அதுக்கு சரியான தயாரிப்பு இல்லை. சரி, உடனே டக்குன்னு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக எதையும் யோசிக்காமல் பல நேரங்களில் இயற்கையை அழித்து கொண்டே வருகிறோம். அதை அழிப்பதை நம் பொறுப்போடு பாதுகாப்பதில்லை, எதையும் குறித்து கேட்பதும் இல்லை. அப்புறம் என்ன ஆகும்? இயற்கை எப்பொழுதும் ஒருபோதும் மன்னிக்காது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் இயற்கையை மதிக்க வேண்டியது, அதை பராமரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கடவுள் இந்த உலகத்தை படைத்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய கரங்களில் தான் ஒப்படைத்தார். பொறுப்புள்ள மனிதர்களாக நாம் தான் மாறணும். சரிங்களா? அதனால் இன்று இந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்னா யாரையும் குறை சொல்ல முடியாது. நாம் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இந்த தட்பவெப்ப நிலைக்கு, இன்றைய காலத்திற்கு, இன்றைய சூழலுக்கு. அதனால் பொறுப்புள்ளவர்களாக நாம் மாறணும். அதை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த இயற்கையை எப்படி பராமரிக்கணும், புரியுதுங்களா? எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. ஏன் நம்ம பொறுப்போடு இருக்கணும், ஏன் இயற்கையை பராமரிக்கணும், இதெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். வீட்டில் இதெல்லாம் ஒரு பயிற்சியாக வைத்திருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு. சில நேரங்களில் இன்றைக்கி பெட், அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு பிடித்த பிராணிகளை அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது இன்னொரு பக்கம் எப்படி போகுதுன்னா, மனிதர்கள் மேல் அன்பு கொள்வதை விட இந்த பெட் லவ் அப்படிங்கிறது அதிகமாக போயிட்டுருக்கு. செல்ல பிராணிகளுக்கு அதிகமான அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தன்னோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மேலே அவ்வளோ அன்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அன்பை பிராணிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நிறையா செய்ய வேண்டியதை தவிர்த்து செய்யக்கூடாத செஞ்சிகிட்ருக்குறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை திசை திரும்பி சென்று கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால் நிறைய நம்ம தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இயற்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த இயல்பு வாழ்க்கை என்பது இன்று எல்லாம் செயற்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாமே செயற்கை நுண்ணறிவை வேறு நம்பி இருக்கிறோம். அப்படி ஒரு காலத்துக்கு கட்டாயமாக தள்ளப்பட்டு விட்டோம். அதை உணராமல் அதை ஏற்றுக்கொண்டும் விட்டோம். அதனால் காலப்போக்கில் அந்த இயற்கை, அந்த இயல்பான வாழ்க்கை என்பது நம்மை விட்டு சென்று விட்டால் எப்படி இருக்க போகிறதோ இந்த உலகம் தெரியவில்லை. ஆனால் நாம் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட அழிவையும் தரலாம். சரிங்களா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு ரொம்ப செயற்கை நுண்ணறிவுலாம் அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இயற்கை வாழ்க்கையை விட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கடைசியில் அது நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடும். அப்போது நம்முடைய பொறுப்பு என்பது நம்மை விட்டு போய்விடும். அப்போ நம்ம எல்லாம் இழந்து போய் அதை நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் விழிப்போடு இருக்க வேண்டும், பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நாளில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதை குறித்து சிந்தியுங்கள், செயல்படுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நண்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நல விசாரிக்க ஃபாதர் எப்போ வருவார், என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுடலாமா? நல விசாரிச்சிடலாமா? இதோ முதல் நண்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம்.
வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நல்லா இருக்கீங்களா நீங்க ஃபாதர்? நலமா? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறோமா, நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை குடும்பமா சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் வந்து ஜெயிஸ் பெல்லா ஃபாதர். ம். இவர் வந்து என்னுடைய கணவர் ஜான் வில்சன். இது வந்து என் பெரிய பிள்ளை ஜான் கிறிஸ்டோபர். நாங்க வந்து கடலூர் சாமி பிள்ளை நகர் தூய சகாய அன்னை ஆலயம் குவனலின் சபை வின்சென்ட் ஃபாதர் எங்க பங்கு தந்தை. ஓ, சூப்பர் சூப்பர், அருமை. அழகா அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபாதர், மாதா டிவின்னா தாய் வீடு ஃபாதர். தாய் வீடுன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த மாதா டிவி போட்ட உடனே எங்களுடைய அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. அதனால அந்த மாதா டிவியை போட்ட உடனே அம்மாவோட ஞாபகம் தான் வரும். இப்போ ஒரு மன கஷ்டம்னா நம்ம அம்மாட்ட தானே பெரிய கஷ்டங்களை சொல்றோம். அதே மாதிரி அந்த ஏதாவது ஒரு மன கஷ்டம்னா அந்த மாதா டிவியை போட்ட உடனே என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதுல கூற நல்லுரைகள், அது ஜபமாலை, ஆராதனை, இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த அளவு ஒரு ஆர்வத்தோட பார்ப்போம் ஃபாதர். அதான் தாய் வீடுங்கிறது. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். என்னோட பிடிமானம் என்ன அப்படின்னா, மாதா டிவியை பத்தி நிம்மதின்னு சொல்லலாம். எதனால நிம்மதி அப்படின்னா, நம்ம மற்ற சேனல்கள்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பொழுதுபோக்கா மட்டும்தான் அது தெரியும். பட் நம்ம மாதா சேனல்ல போய் நம்ம நேரம் செலவிடும் போது நமக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம ஒரு மாஸ் அட்டன் பண்ணிடுறோம், இல்ல ப்ரேயர் பண்றோம் அப்படின்னா என்ன வகையான ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குமோ அது வீட்டுல இருந்த சமயத்திலேயே நமக்கு மாதா டிவி மூலமா கிடைக்குது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரேயர் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்துக்கு வீட்டுல உள்ள இல்லத்தரசிக்கு, இப்ப எங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா சில நேரத்துக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போப்பா அப்படின்வாங்க. நம்ம ஒர்க்ல ஏதாவது பிஸியா இருக்கனால கூப்பிட்டு போக முடியாது. என்னோட மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம கூப்பிட்டு போறதுக்கான சூழ்நிலை சில நேரத்துக்கு வராது. அப்போ நம்ம அந்த டிவி பார்க்கும்போது சர்ச்சில் போயிட்டு நமக்கு என்ன மாதிரியான ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குதோ அது வீட்லயே நமக்கு கிடைக்குது அப்படின்ற போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு பலனா நான் பாக்குறேன் நான் மாதா டிவி பொறுத்தவரை. சூப்பர் தம்பி, அழகா சொன்னீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. இல்லம் தேடி இறை ஆசிரியர்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து தினைக்கும் காலையில திருப்பலிக்கு கோயிலுக்கு போவேன். முடியாதவங்க எவ்வளவு வயதானவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த மாதா டிவியை பார்த்து திருப்பலி பார்க்குறாங்க. நற்கருணை ஆசிரியர் இதன் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆசிரியர் கிடைக்குது. அதனால வந்து மாதா டிவி வந்து இல்லம் தேடி இறை ஆசிரியர்னு சொல்லுவேன் நான். அருமை அருமை. ஒவ்வொருத்தருமே நல்ல அனுபவங்களை பகிர்ந்துருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச நிகழ்ச்சி 1-2 சொல்லுங்களேன். ஆராதனை ஃபாதர், மாசு பார்ப்போம். அது இல்லாமல் மெயினாக வந்து ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எப்படா அந்த 9 மணி வரைன்னு இருப்போம். ஏன்னா எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறேன் இல்லையா, நலமா நீங்கள் நலமா, அது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அது நாங்கள் எப்போவுமே எந்த ஊர்ல இருந்தாலும் டிவியில பார்க்க முடியலனாலும் செல்லுலையாவது பார்த்துருவோம். அது ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். ஆராதனை பிடிக்கும். அப்புறம் அந்த பாடல்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ 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 வெரி மச். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்மளோட நேரத்தை வந்து நம்ம எதில் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றது வாழ்க்கையில நமக்கு ஒரு ஒரு நல்லபடியான ஒரு படிக்கட்டு அமையும். ஸோ நம்ம டிவியில வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம மாதா டிவியில வரக்கூடிய பாட்டுகள் கேட்கும்போது நமக்கு ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு உணர்வும் ஒரு மன அமைதியும் உண்டாகும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம மாதா டிவி பார்க்கறதுக்கு நம்ம செலவிட முடியுமோ அனைவரும் கண்டிப்பா மாதா டிவியை பார்த்து மன நிம்மதியும் சந்தோஷமும் அடைங்கன்றது நான் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். சூப்பர், அழகா எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். ஃபாதர், என்னோட 2 வயசு பொண்ணு ஆல்பி ஜாஸ்மினுக்கும் என்னோட மனைவிக்கும் இந்த பாட்டை வந்து நாங்க ஸ்பான்சர் பண்றோம். சூப்பர், டெடிகேட் பண்றீங்க. வெரி குட். டெடிகேட் பண்றோம். யா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவிட்ட கப்பலை காத்தாய்,
உடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. சூப்பர், அழகாக பாடினீங்க, அழகாக பேசுனீங்க, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாக அருள்வாராக. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் விரைவிலே பெற்றுக் கொடுப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து தொலைக்காட்சி பாருங்கள், தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. தொலைக்காட்சி நண்பர்களே, கடலூர்லேருந்து திருவாளர் ஜான் வில்சன் ஃபேமிலி அழகாக பங்கெடுத்தாங்க, அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள், அழகாக பாடினாங்க. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுடைய அன்பான பகிர்தலுக்கு. தொலைக்காட்சியை பற்றி ரொம்ப அழகாகவே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய அனுபவங்களை சூப்பராக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்க இனிமையாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்குங்கய்யா. உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சிலுவமேரி. என் பேர் செல்வம். ஓகே, எங்கேருந்து பேசுறீங்க? தூத்துக்குடி பாத்திமா நகர். பாத்திமா நகர். உங்க சர்ச் நேமு? பாத்திமா தான். பாத்திமா அன்னை ஆலயங்களா? ஆமா. சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? மாதா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலே அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்? ஆராதனை, திருமணி ஆராதனை, துதி ஆராதனை. 1 மணிக்கு மாற்றி பார்ப்போம். திருப்பி இந்த பிள்ளைகள்லாம் வந்து சென்னையில இருந்து வந்து பாடுதாங்கல்ல, ஆமா, இளைஞர்கள்லாம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சினா எது? அது ஆராதனை. ஆராதனை பார்ப்பீங்க. ஐயா, உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன மாதா டிவியில் தனிப்பட்ட முறையில்? தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து மாதா டிவியில் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நன்றிங்கய்யா. மாதா டிவி வந்ததுலேருந்து அதை எது பார்த்தாலுமே எல்லாமே மனசுக்குள்ள நிலச்சி நிற்கிற மாதிரியே இருக்குது எல்லாமே. மாதா டிவி வந்து நிறைய பார்த்து நிறைய பாடங்கள் படித்த மாதிரி கற்றுக்கிட்டோம். நிறைய மாதா டிவி மூலமாக வந்து நிறைய நிகழ்ச்சிகளாக நீங்கள் தாரீங்க. அதை பார்க்கும்போது நல்லா புரியுது. கிறிஸ்தவ மதத்தை மாதா டிவி வந்ததுனால நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சமூகத்துக்கு என்ன நன்மைகள்னு நினைக்கிறீங்க? குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கு. அது போக வந்து என்ன ஒரு கோபதாபம் இருந்தாலும் அதை மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். ஐயா, நீங்க? மாதா டிவி பார்க்கறது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. புதுசா பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகள்லாம் எடுத்து புதுசா நீங்க தாரீங்க. அது வந்து நான் இப்போ புரியாத ஆட்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படிங்கிறது நம்ம மாதா டிவி வழியா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே. அதுக்கு முன்னாலே நம்ம தெரியாம இருந்துச்சு. நீங்க ரொம்ப தெளிவா தெரியப்படுத்துறீங்க. சரிங்கய்யா, நன்றி. சூப்பர், அழகா சொல்றீங்க. எல்லாருமே மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 2 பேரும் மாதா டிவியே பாருங்க. நானும் இங்க யார் பார்க்குற ஆள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், மாதா சேனல்ல பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம்.
அம்மா உன்னை தேடி வந்தே, அடைக்கலம் தாயே ஆதரிப்பாயே. அம்மா உன்னை தேடி வந்தே, உந்தன் பிள்ளை தானே நான். உன்னிடம் வருவது சரியேதான், வேறு எங்கு செல்வேனா? விரட்டிலும் உன்னை பிரியேனா? அம்மா உன்னை தேடி வந்தேன், மடி மீது சிறிது இடம் வேண்டும், மலர்கர அணைப்பு தர வேண்டும், மகளே என்று சொல்ல வேண்டும், மகிழ்ச்சி பெருகிட செய்ய வேண்டும். அம்மா உன்னை தேடி வந்தேன். சூப்பர். புதிய பாடலாக இருந்துச்சு எங்களுக்கு. பரவாயில்ல, வித்தியாசமாக இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சுமா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக பேசுனீங்க, அழகாக பாடினீங்க, நல்லா அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லாம் நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களுக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் கொடுத்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள். மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மகா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி. எல்லாரையும் விசாரிச்சுட்டு சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி. ஐயா செல்வம், அம்மா சிலுவை மேரி தூத்துக்குடியிலேருந்து பேசினாங்க. ரொம்ப எளிமையாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாறா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயன்படுகிறது, உதவியாக இருக்கிறது, அமைதியை மகிழ்ச்சியை தருகிறதுன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கய்யா. சிறப்பாக பங்கெடுத்தீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்க. இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நம்ம நல்லா விசாரிக்க போகிறோம். கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க பேர் திருமலா திரேசா. என் பேர் வெனிதா மார்கரிட்டா. என் பேர் டெல்வி. ஓகே. 6th படிக்கிற பாப்பா. தம்பி? இவன் யூகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பெங்களூர். ஓகே. பெங்களூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல மாக்டே ரோடு, ஜிஜி மால் பேக் சைடு. நம்மளது ஆலயம் வந்து அமலாப்ப அன்னை மாதா. ஓகே, சூப்பர். இந்த காலனி. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு? எங்க தாய் வீடு பார்த்த மாதிரி ஃபாதர். ஓ, சூப்பர். ஏன் தாய் வீடு பார்த்த மாதிரி? காலையில இருந்து பூசை போட்டுட்டு ஆன் பண்ணிட்டேனாக்கா வணக்கம், இது ஆலய தரிசனம், அப்புறமா வர ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற வேலையை முடிச்சுக்கிடுவேன். ரொம்ப அது டிவி பார்க்கலனாக்கா, மாதா டிவி பார்க்கலனாக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி சரி சரி. பாப்பா, தம்பி, நீங்க சொல்லுங்க, மாதா டிவியில் நீங்க என்ன பார்ப்பீங்க? அங்க ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பார்க்குவோம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டா ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஓகே, சொல்லுங்கம்மா. மாதா டிவி பார்க்கறதுனால நம்ம என்ன மனநிலையா, என்ன நன்மைகள் குடும்பத்துல, சமூகத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில? மனசுல எது தேவை நினைச்சு நம்ம பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கியம் வருது, வசனங்கள் வருது எனக்கு. அதனால அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பாக்குறது. எனக்கு மனசு ரொம்ப நொந்து இருக்கும் போதும், மனசு வேதனையா இருக்கும் போதும், மகிழ்ச்சியா இருக்கும் போதும் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆராதனை பாக்குவோம். காலையில 11 மணிக்கு ஆராதனை, புண்டி மாதா சர்ச்சது பூஜை, இதெல்லாம் பாக்குவோம். மாதா டிவி வந்து குழந்தைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்குது?
நான் பாட்டு கத்துக்கிறேன் ஃபாதர், அதுல இருந்து சாமி பாட்டு தான். வாவ், சூப்பர் பாப்பா, தேங்க்யூ, குட். சொல்லுங்கம்மா, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாதா டிவியை பார்க்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க மனக்கவலை போக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃபாதர். சரி, பார்க்கணும், மாதா டிவியை பார்க்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். சூப்பர்மா, சூப்பர். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உதமே அமல உற்பவமே உள்பதமே அன்பில் அதிசயமே அற்புதமே அமல உற்பவமே உள்பதமே அன்பில் அதிசயமே அமலனை அன்னையே அகிலத்தை ஆளும் அரசியே அமலனை என்ற அன்னையே அகிலத்தை ஆளும் அரசியே அமலே வாழ்க அமுதமே வாழ்க தாயே வாழ்க தரணியே நீ வாழ்க அற்புதமே அமல உற்பவமே உள்பதமே அன்பின் அதிசயமே. சூப்பர் 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 சூப்பர். அழகாக பாடினீங்க, அழகாக பேசுனீங்க. குட்டீஸ், நீங்களும் சூப்பராக பங்கெடுத்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. இந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை, ஞானத்தை, ஞாபக சக்தியை, ஆற்றலை ஆண்டவர் வழங்குவாராக. உங்கள் குடும்பத்திற்காக காத்திருக்க நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் விரைவாக செய்தருள்வாராக. குடும்பத்திலே மகிழ்ச்சியை எப்பொழுதும் ஏற்படுத்தி தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஸோ நன்றிம்மா, மகிழ்ச்சி. நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்கள், மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து அம்மா நிர்மலா திரேசா மற்றும் இந்த குழந்தைகள் சிறப்பாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நன்மையானதாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே நன்றிகள். உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய பகிர்தலுக்கு, நீங்கள் கொடுக்கும் ஆதரவுக்கு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். அதேபோல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். மாதா தொலைக்காட்சி வெறும் தொலைக்காட்சி இல்லை, இது ஒரு ஜெபிக்கும் குடும்பம். அதனால் ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோட இணைந்துருங்க, சரிங்களா? சரி, இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15 முதல் 21 வரை. இதில் என்ன இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச இறைவார்த்தை அப்படின்னு யோசித்தேன், மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, யோவான் 14:18 ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லக்கூடிய இறைவார்த்தை. அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக, தேற்றவாக இருக்கிறது. அதனால் அதை நம்ம மனப்பாடம் செய்யலாம்னு நினைக்கிறேன், சரிங்களா? நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். எவ்வளோ ஆறுதலான வார்த்தை இல்லையா? இது நல்லா மனப்பாடம் செய்யணும். யோவான் 14:18 மனப்பாடம் செய்யணும், மறந்துடக்கூடாது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். சரிங்களா? மனப்பாடம் செஞ்சிட்டிங்களா? மனப்பாடம் செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு. சரிங்களா? சரி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொல்ல வரணும் அப்படின்னு நாங்கள் ஆவலோட காத்திருக்கிறோம். அதனால் இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735 80808007 735808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நானே உங்களை என்ன பண்ணுவேன், அடுத்த வாரம் அழைப்பேன், நல்லா விசாரிப்பேன். அதுவரை நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணலாம், ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். மாதா தொலைக்காட்சி ஜெபிக்கும் குடும்பம், மறந்துடக்கூடாது. நாங்களாம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக, இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம், சரிங்களா? தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. பாவங்கள், அடிமைத்தனங்களிலிருந்து நமக்கு மீட்பினை அருள்வாராக. எப்பொழுதும் நம்மை பாதுகாப்பாராக. ஆண்டவர்
தீமை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பதோடு நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்திருவாராக. எல்லாருடைய குடும்பங்களிலும் அமைதியை, மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து நம்மை புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பலரை சந்திக்கலாம், பலரோடு பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். பாய். நலமா? நீங்க நலமா? இல்லம் நோக்கி